உலக கிண்ண வரலாற்றுல ரெண்டு பெரும் ஆளுமைகள் அல்லது ரெண்டு ஜாம்பவான்களை வழி அனுப்பின பெருமை ஜமாலுக்கு தான். யமாலுக்கு தான் சேரும். ஏனென்று சொன்னால் ஒன்று ரொனால்டோ, அடுத்தது மெஸ்ஸி. ரெண்டு பேரும் ஓய்வு பெறாங்க இந்த இதோட. ரெண்டு பேரையும் அவர் கட்டி தழுவுற அந்த புகைப்படம் உடம்பலியா இருந்தது. அந்த அவர்கிட்ட உண்மையில ரெண்டு விடயம் பார்க்கக்கூடிய இருந்தது. ஹெல்மெட் போட பாதி பேர் ஹெல்மெட் போட்டு எல்லாம் சேர்ந்து அப்படி போறாங்க, வெல்கம் பண்றாங்களா, இளைஞர்கள் அணி திரண்டு வாராங்களா நாமல் ராஜபக்ச அவர் 2029 கூட்டு போயிட்டு சீட்ல உட்கார வைக்கிறதுக்கு. இப்படித்தான் நல்லாட்சியில ரணிலும் மைத்திரியும் சொன்ன பொடிலமாயினி நாமல் பொடிலமாயினி அவங்களோட சித்தப்பன் வச்சு விட்டா எல்லாருக்கும் ஒரே அடி. அனுரோ ஆக்களை சிறையில் அடைக்கிறதுக்கான லைனை நாமல் தரப்பு ரெடி பண்ணுது. அவங்கள்ட்ட ஒரு கான்பிடென்ட் இருக்கு, நாங்க அப்படியே ஆட்சி அமைப்போம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கு தான் பார்லிமெண்ட்லயும் கூட எங்களை ஜனாதிபதியாகிதான் எங்களை இந்த சனம் மறக்காண்டு. சிங்கள சனத்திட்டு இருக்கிற ஒரு நல்ல குணம் மறதி நோய் பாருங்க. அந்த சுரேசனோட விஷயத்திலையும் எனக்கு டில்சான் அவங்களோட நம்பிக்கை விண்போவான்னு நினைக்கிறேன். நாமலாக்கள் இப்ப போற போக்க பார்த்தால் முதல் வந்து போடுற கையெழுத்து பிள்ளையான் சுரேஷாலைக்கு பொது மன்னிப்பு. நாமல் ஜனாதிபதியான உங்களுக்கு பொது மன்னிப்பு. ரெண்டாவது சாணி ரவி உள்ள. சாணி ரவி என்ன இப்ப இருக்கிற கவினட்டை எதுவி கொண்டு உள்ளுக்குள்ள ஓட்டுறோம். இந்த மாமனும் மச்சானும் என்ற அண்ணனும் தங்கையும் என்ற என்ன சொல்ற என்னோட கூடி வாழ்ந்த உறவுகள் எல்லாம் நிம்மதி இல்லாம தான் இந்த உலகத்தை விட்டு அந்த முள்ளிவாய்க்கால் அல்லது இந்த யுத்தத்தில எல்லாம் மேல என்ன இறந்தது. நீங்க வெளியில சிரிச்சாலும் உங்களோட மனசுக்குள்ள நீங்க படுற பாடு இருக்கு. ராஜபக்ச சார் பார்க்க உண்மையில கடவுள் இருக்கிறான், மாவீரர்கள் இருக்கிறான், அவ்வளவுதான். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன கதை? என்ன கதை? இப்பதான் முன்னாள் போலீஸ் அதிபர் சிடி விக்ரமரத்னவுடைய பூத உடல் பொருள்ல பொதுமயணத்துல நல்லடக்கம் செய்கின்ற பணிகள் இப்போ இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம், லைவ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க ஊடகங்கள். அப்போ அதை பார்த்துக்கிட்டு இருந்த தான் நம்ம நாட்டு நடப்பு டைம் சரி வந்து ஜாயின் ஆகி இருக்கிறீங்களா? துக்கமா இருக்கிறீங்களா? துக்கம்னா நீ இல்லை, யாருனாலும் உயிர் தானேண்ணா, ஏதோ ஒரு உயிர் தானே, வாழ வேண்டிய உயிர். நீ அநியாயமா போகுது. அதெல்லாம் கேட்டேன், துக்கமா இருக்கிறீங்களான்னு. சரி, நார்மலா கொஞ்சம் துக்கம் இருக்குதான், கவலை, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு கவலை நம்ம இரங்கலை தெரிவிச்சுக்கோ, அதை சொல்லிக்கோ. ஆனா இன்னைக்கு மேடம் போயிருக்காங்க, பெரிய மேடம் போனாங்க இன்னைக்கு, உலகு மேடம், சிலந்தி மேடம். அப்பாடா, மகன் தப்பிட்டான். அப்படி அவங்க எதிர்பார்ப்பு அப்படி இருக்குடா. சிலந்தி மேடம் போயிட்டு ராணுவ ஆய்வாளர் அரசு அவர்கள் நேற்று ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ற ஊடறுப்பில் அந்த ஊடறுப்பு நிகழ்ச்சியில முன்வைச்சிருந்தார் என்று சொன்னால், இயல்பாக வழக்குகள் அல்லது விசாரணைகள் என்று போராக்கட்டும் ஒரு பதட்டம் இருக்கு. ஆனா ராஜபக்ச குடும்பத்திட்டையோ இல்ல ராஜபக்ச பிள்ளைகள்கிட்டையோ எதுவுமே இல்லை. அவங்க ஃப்ரீயா கல்யாணம் விட்ட போறாங்க, ஃப்ரீயா கூட்டம் வைக்கிறாங்க. இப்ப எப்படி டேர்ன் பண்ணி இருக்கிறார் நாமல் ராஜபக்ச? மிரட்டினதாலாம் இவங்க தற்கொலை செல்ல மிரட்டுறாங்களாம். ரெண்டு நேற்று ஊடகத்துல சொல்லி இது உண்மை எது பொய் என்று சொல்லி தெரியல. ஆனா அரசும் தொடர்ச்சியா பிரித்தானியா அர்ஜென்டினாவோட ஃபுட்பால் விளையாடின மாதிரி இருக்கும்னு சொன்னால் வாரவன் கோல் அடிச்சுட்டு போயிடும். மீண்டும் மீண்டும் சொல்றோம், கொஞ்சம் கவனமா இருக்கு. ஸ்பெயின் மாதிரி இல்ல, ஸ்பெயினை விட டெல்சான் இப்ப அரசாங்கத்துல பயம் என்ன, கவர்மெண்ட் சனம் கொடுத்துட்டு இதை பெர்ஃபெக்டா கொண்டு போகணும், கொஞ்சம் நிதானமா கொண்டு போகணும். இன்னொரு சைட் என்ன செய்யுது, ஃபவுல் விளையாடி கொண்டிருக்கு அர்ஜென்டினா மாதிரி. நீங்களும் அர்ஜென்டினா சப்போர்ட்டர் தான் இருந்தாலும் அர்ஜென்டினா மாதிரி பவுல் விளையாடி கொண்டிருக்கு. அந்த பவுல் விளையாடுற டீம் ஒரு கட்டத்துக்கு பிறகு கூட கிளப் வாங்குது. பவுல் தெரியுது இல்ல சனத்துக்கு. அப்ப அர்ஜென்டினா பாத்தீங்கன்னா பவுல் விளையாடி கொண்டிருக்கு. எகிப்தோட படு மோசம். கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த கால்பந்து உலக வரலாற்றுல அர்ஜென்டினாவை நான் விரும்புனோம். எனக்கு ஃபுட்பால்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனா பாப்பேன். ஆனா விரும்பினா போன முறை வேர்ல்ட் கப் எடுக்கும் போதும் கூட அவங்கள மிகவும் ஒரு வேர்ல்ட் கப் எடுக்கணும் என்று விரும்பினோரால். ஆனா இந்த திறமை அவங்க அந்த எகிப்தோட அதுக்கு பிறகு வந்த விளையாட்டுகள் எல்லாம் பார்க்க கூட பட்டு மோசம். என்ன விளையாட்டு விமர்சனங்கள் நிறைய ஏராளமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. சரி இல்லையா டேல்சா, நீங்க சொல்லுங்க. அதான் சர்வதேச ரீதியா ரொம்ப விமர்சனங்களுக்கு உள்ளான ஒரு விஷயம் தான் அந்த போட்டிகள்ல
அவங்க விளையாண்ட முறைகள் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமா அது மாதிரி அதே நேரம் அவங்களோட என்ன நடுவர்கள்ற தீர்ப்புகளும் வந்து விபரீதமா இருந்தது. அது மாதிரி இப்ப கவர்மெண்ட் என்ன நினைக்குது, ஓகே கவர்மெண்ட மக்கள் வந்துட்டாங்க பெர்ஃபெக்டா விளையாடும். இப்ப லண்டன் என்ன செய்யுது, ஒரு கோலை போட்டுட்டு அப்பாடா ஒரு கோல் போட்டுட்டு நீ போலை காப்பாத்தி கொண்டு அவங்க கோல் அடிக்க விட வேண்டாம். அவங்க ஒரு கட்டமுறையும் தான் பார்த்தாங்க இடவேளை வரை. அதுக்கப்புறம் சட்ட அவங்க என்ன போட்டுக்கிட்டு சொல்றாங்க, அந்த போயிட்டாங்க. விளையாட்டுக்கு முரணாய விளையாட தொடங்கிட்டாங்க. ம், ம், அந்த விளையாட்டை தான் இப்ப நாமல் ராஜபக்ச விளையாட போறார் வடிவா. ம். இங்க சிம்பிளான உதாரணம் என்ன, இப்ப இந்த சீசன்ல ஃபுட்பால் இருக்குது, 2 டீம் விளையாடினது, பிரித்தானியாவும் அதே நேரம் அர்ஜென்டினாவும் விளையாடினது. அவங்களோட நோக்கம் என்ன வருது அர்ஜென்டினாடது, நாங்க இவங்களை குழப்ப வேணும், ம், இவங்களை மிரட்ட வேணும், நம்ம கோல் அடிக்கிறோம், வின் பண்றோம். ம். இப்ப இங்க இருக்கிற ஒப்போசிஷன் என்ன செய்யுது, ஜிஎல்பி ஐயா தலைமையிலான படக்குழு, ஆ, இல்ல தமிழ் படக்குழு, ராவ் ஹக்கீம், சுமந்திரன் அவங்களோட ஒரு குழு, அது போன்ற இப்ப நாமல் ராஜபக்ச, இப்ப எல்லாரோட கேள்வியும் என்னடா, எனக்கு நேற்று ராணுவ ஆய்வாளர் அருஸ் அவர் சொன்ன ரோஃப் த ரெக்கார்ட்ல, இப்ப தமிழ் அந்த கூட்டணி இருக்கு தானே, அவங்களோட டார்கெட் வந்து அவங்களோட போட் எங்க இருந்து வரப்போகுது, மனோ கணேசன்டா இருக்கலாம், அல்லது இவர் எங்கடா ஹக்கீம்ட போட்டெல்லாம் அவங்க யாரோட அலையன்ஸ்ல இருக்கிறாங்க, ம். எஸ்ஏபியோ. Yes, yes. எஸ்ஏபியில் இருக்கிற போட் அவங்களுக்கு இப்ப இவங்க தங்களை ஸ்ட்ரென்தன் பண்ண போறாங்க இனி ஃபியூச்சர்ல. அதான் அந்த பொலிட்டிக்கல் வே. நேத்து இப்ப நேற்று நீங்க சொன்னதுல நேற்று ஒரு விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு எப்படின்னு சொன்னா, பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. 2.5 வருஷம் தான் டைம், ரைட்டா? இப்ப 2 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு, 2 வருஷம் நிறைவடைய போது நாங்க 2.5 வருஷம் கொடுக்குறோம். 2.5 வருஷத்துக்கு அப்புறம் 2.5 வருஷத்துல நாங்க இந்த அரசாங்கத்துக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்போம். இந்த அரசாங்கம் என்னென்ன வாக்குறுதி கொடுத்துச்சோ அதை நிறைவேற்றாம இருக்கீங்களே, எப்ப நிறைவேற்ற போறீங்க, எப்ப நிறைவேற்ற போறீங்க நாங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா 2.5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்க நினைவுபடுத்திக்கிட்டு இருக்க மாட்டோம். வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு 4 பக்கம் மக்கள் போராட்டம் வெடிக்கும். மக்கள் போராட்டங்கள் மூலமா தான் இந்த அரசாங்கத்துக்கு நாங்க பதில் சொல்ல வேண்டி இருக்கும் அப்படின்னு நேற்று நேர்காணலுக்கு சொல்லியிருக்காரு. நான் பார்த்தேன் அந்த நேரம். அதே நேரம் டெல்லிக்கும் போவேன், நாங்க விஜயும் சந்திப்போம், நான் சொன்னேன் இவங்க சந்திப்பாங்க அடுத்த நாள். அதுவும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இப்ப என்னடா இருக்கிற டெல்சான் இதுல இருக்கிற சூட்சுமம் என்னென்றால், இலங்கை அரசாங்கம் எல்லாத்துக்கும் நல்லவனா நடிக்கல, ஒரு லிமிட்டுக்கு மேல நல்லவனா நடிக்கல. நல்லவனா நடிச்சா 2 தான். பிரித்தானியாவை போல போல கொண்டு நாட்டுக்கு போக வேண்டிய அவங்கள அடுத்த மேட்ச் பிரான்சும் பிரித்தானியாவும் விளையாடுனது பாத்தீங்களா, இயல்பா விளையாடுறாங்க. எப்போ நீங்க ஆர்டிபிஷியலா இருக்காங்க. ரியாலிட்டியா நம்மட அதிகாரி நமக்கு அதிகாரி போன் பண்ணி என்ன சொல்றாரு, என்ன உங்கள நீங்க 2 பேரும் இறுக்கமா இருக்கிறீங்க, இன்டர்வியூ மூட்ல போறீங்க, மோசமா இருக்கிறீங்களே, இது நல்லா இல்லையே, இயல்பா இருங்களேன். ரெண்டா அதே பிரச்சனை அவருக்கும் பிரச்சனை பார்த்தா அதே பிரச்சனை மக்கள்கிட்டையும் இருக்கு. என்ன நீங்க நல்லா இல்லையா அப்படி இல்லைன்னு. அப்ப மக்களுக்கு வெண்டை காலையில யாரு கவிஞர் எழுத்தாளர் டாக்டர் கல்லாறு சதீஷ் அவர்கள் காலையில போன் பண்ணார். போன் பண்ணி சொன்னார், உங்களோட ப்ரோக்ராம் வந்து என்னால சிரிச்சு தாங்க முடியல. இந்த ஊடக பரப்புல இந்த உங்க இந்த நாட்டு நடப்புன்றது ஒரு புது அறிமுகம். அவர் சொன்னது சொல்ல வேண்டிய சார். நான் சொன்னேன், நான் உங்களை கண்டால் பார்க்க கிடைக்கலையேன்னு சொல்ல சொன்னார். நாங்க தானே 2 பேரும் ஒவ்வொரு நாளும் வீட்டுக்குள்ளேயே பாக்குறோம். சொல்றாரு, உங்களோட இன்டர்வியூல மிஸ் பண்ணா கூட நாட்டு நடப்பை மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நாங்க இயல்பா இருக்கிறோம் 2 பேரும். நம்ம அதிகாரி யாரு, அதிகாரி உங்களோட பேரையும் போட்ட ஒரு நாளே நடுவுல தொங்க விட்டுருவோம். இனி எங்களை போன் பண்ணீங்கன்னா சரி. இப்ப நான் நாட்டுக்கு தான் சொல்றேன், அரசாங்கம் முழுப்புலையும் அரசாங்கத்துல நீங்க ஆயிலும் நல்லவனா நடிக்க போனால் நாட்டை கள்ளங்காவாலி சிம்பிளா எடுப்பான். இப்ப அதுலதான் இன்னொரு விஷயமும் இருக்கு. புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள், தமிழ் மக்களுடைய ஒரு கோரிக்கை. ஒரு சிலர் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு அவங்க சொல்றாங்க, டில்சான் ஒரு நாட்டுல பாருங்க, எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் அவங்க அரசியல் செஞ்சுக்கிட்டு போறாங்க. அது அரசியல்னு சொல்றதை விட பல சூழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்றாங்க. அவனுக்கு விளங்குது, மக்கள் தெளிவா இருக்காங்க, மக்களுக்கு தெரியுது. இப்ப தமிழ் கூட்டணி என்னது, யாருமே எல்லாருமே அவங்களுடைய கடந்த காலங்கள் பத்தி புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, நமக்கு தெரியும். அப்ப இப்ப வந்து ஒரு காரணங்களுக்காக அவங்க இப்படி செய்யறாங்க. இன்னொன்னு சொல்றாங்க, பாருங்க இந்த கோர்ட் கேசஸ், ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்கு, இன்னும் எத்தனை பெண்டிங், இந்த முடிவு வருமான்னு எத்தனையோ சாமானியர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பெரிய பெரிய கேஸுக்கெல்லாம் இந்த நாள் அப்டேட் வந்துகிட்டு இருக்கு. பெரிய பெரிய பேர் போன கேஸுகள் எல்லாம் அப்டேட்டுகள் அப்பப்போ வருது.
சாமானியனுடைய வழக்குகளுக்கு என்ன நடக்குது? எத்தனை குடும்பங்கள், எத்தனை தனிநபர்கள் பாதிக்கப்பட்டவங்க நீதிக்காக இன்னமும் இந்த நீதிமன்றங்களுக்கு ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்காம இருக்கு? அதை கொஞ்சம் சொல்லுங்க. இந்த அரசாங்கத்துக்கு சொல்லுங்க. அதை கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்க சொல்லி. இன்னும் எத்தனை ஆயிரம் கேஸுகள் பெண்டிங்ல இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் குயிக்கா முடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதை செய்யறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுங்க டில்ஷான் அப்படிங்கிறாங்க. நான் சொன்ன நிச்சயம் அந்த விஷயத்தை வந்து நம்ம எங்க டில்ஷான், நாட்டு மூலமா நாங்க அரசாங்கத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நானும் உங்கள்கிட்ட சொல்றேன் டில்ஷான். அரச பகுப்பாய்வு திணைக்களத்துல 10,000க்கு மேற்பட்ட பகுப்பாய்வு முடிவுகள் வர வேண்டி இருக்குதான். அவ்வளவு பெண்டிங்ல இருக்கான். அப்ப அப்ப நான் இயல்பா நேற்று ஒரு ஆளோட பேசும்போது, அப்ப சிறி விக்ரமரட்னைக்கு இப்ப போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கும். ஒருவேளை அவர் தற்கொலை ப்ரூவ் பண்ணப்பட்டால் என்ன செய்யணும், அது சில வாரத்துக்கு ஒரு 20 வருஷம் எடுக்கும். அப்பா அப்ப 20 வருஷத்துல அது 20 வருஷத்துல என்ன நடக்கும்? என்னென்ன அதான் இப்ப மாற்றங்கள் ஆயிருக்கும்? என்ன பிரச்சனைடா டேல்ஸான், இத இப்ப எங்களால உண்ட ஏலாட்டி நாங்க சொல்ல வேணும். இந்த அரசாங்கம் இருக்கிற என்ன இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல விஜய் அதை கதை சொன்ன இங்க பேர் வந்து ஆவு கொண்டு கீச்சா மாச்சான்னு கத்துறீங்க. அது வேற சிலதை சொன்னத சொல்லித்தானே ஆகணும். தமிழக அரசை பொருட்படுத்தணும் வெள்ளை அறிக்கை ஒன்று விட்டாங்க. இலங்கையில அனுர்குமார 75 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆட்சியை கையகப்படுத்தினால் வெள்ளை அறிக்கை எவ்வளவு ஒவ்வொரு அமைச்சுக்கள் நிலைமை எப்படி இருக்குது, என்னென்ன நிலை திணைக்களம் தேக்க நிலையில இருக்குன்னு பாக்குற அந்த அறிக்கை ஒன்றை விட்டு இருக்கணும். போலீஸுக்கு ஆள் இல்லை. இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்டு இருக்கா 12,000 13,000 பேர் ஓய்வுல போறதுக்கு தயாரா இருக்கிறாங்களா ஒரு வருஷத்துல. போலீஸ் துறைக்கு ஆள் இல்லை. ஏன்னா போலீஸ் துறையில அவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி என்னடா, கடந்த காலங்கள் போல என்ன சம்பளம் கும்பளங்கள் எல்லாம் இல்லை. சம்பளம் மட்டும்தான், கும்பளம் பெறாது. கேட்டா எங்க மாத்தறானுங்க, எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. சம்பளம் வராது. அங்க நீர்கொழும்பு சிறைச்சாலையிலையும் அங்க 12,000 பேர் 12,000 பேர் இப்ப சிறைச்சாலைகள் எல்லாம் அவ்வளவு 45,000 பேர் அப்படி இப்படி இருக்காங்க. இப்ப சிறை அதிகாரிகள் எத்தனை பேருன்னா அங்க 10,000 பேர் 12,000 பேர் தான் இருக்காங்களா? அது பெரிய பிரச்சனை. சிறையில் இருக்கிறாங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் என்னன்னு சொன்னால், நீங்க சும்மா வச்சு சோறு கொடுக்காங்க. அது என்ன சொல்ல, சுரேஷாலவா இருக்கலாம், பிள்ளையானா இருக்கலாம், அல்ல யாரு என்ன பேர் அந்த அறக்கட்டாவா இருக்கலாம், பறக்கட்டாவா இருக்கலாம், கஞ்சி எல்லா பானைகளுக்கும் வடிவா இப்ப இலங்கையில வனப்பிரதேசம் எம்டியா இருக்கு. பெரிய ஒரு விவசாய பண்ணை அமைங்க, அதுக்கு பக்கத்துல ஜெயில் அமைங்க. அந்த விவசாய பண்ணைக்குள்ள வேலையை முடிச்சிட்டு குளிச்சுட்டு ஜெயில உறங்குறது, திரும்ப வேலைக்கு வர்றது. அது மாதிரி ஷிப்ட் அடிப்படையில செய்யுங்க. அவங்களுக்கு ஒரு ஊதியம் கொடுங்க. இப்ப ஜெயில இருக்கும்போது அவங்களுக்கு சில பல குடும்பங்கள் அல்லது காதலிகள் அல்லது யாராவது இருப்பாங்க உறவுகள், அவங்களுக்கு விரும்பினா இந்த காசு மாதம் அவங்க வெளியில ஒரு குறிப்பிட்ட இது வெளிநாடுகள்ல அந்த சிற செட்டப் இருக்குது. இப்படி நீங்க சும்மா வச்சு உங்களை அதாவது சொல்ல சரியான விஷயம். மலேசியாவுல சிறைச்சாலைகள்ல இதான் நடக்குது. விவசாயம் பண்ணணும். சிறைச்சாலையில நீ வந்து உள்ள உட்காந்துக்கிட்டு அங்க சாப்பிட்டுக்கிட்டு குந்திக்கிட்டு பொறுக்கிறது இல்லை. எழுந்திரி காலையில எலும்பு எல்லாம் ரைட் ரெடியாகும், எல்லாம் பஸ்ஸில் ஏற்றுவாங்களாம். ஒரு விவசாய நிலத்தை கொண்டு போயிட்டு விட்டு விவசாயம் பண்ணு, மண்வெட்டி எடுத்துக்கிட்டு வெட்டுன்னு வெட்டி விவசாயம் பண்ணிட்டு தான் அன்றைக்கு வந்து ஒரு பிளேன்டி, அந்த பிளேன்டியை குடிச்சிட்டு ஒரு பிஸ்கோத்தை சாப்பிட்டு அடுத்த கட்ட வேலைகள் சிறைச்சாலைக்குள்ள இருக்குமா. அப்படித்தானா மலேசியாவில் நடக்குது. ஏன்னா இது வந்து நல்லா நானும் ஒருக்கா போயிட்டு வந்தனால நிறைய பேர் சொன்ன கதை அது. அந்த மாதிரி தான் இப்ப இங்கேயும் செய்யணும் உண்மைக்குமே. அதான் சரி ரைட். ஆனா அப்ப அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். அரசாங்கத்துக்கிட்டையும் அதிரடி ஆக்ஷன்களை கொஞ்சம் எதிர்பார்க்கிறாங்க. இப்ப ஊழல் மோசடிக்காரர்களை ரைட் பிடிக்கிறாங்க, விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி சாமானியனுடைய தேவைகள் அதையும் கொஞ்சம் குயிக்கா நிறைவேற்றி கொடுத்தா மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, அண்ணா நேத்து நைட் மேட்ச் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா ஸ்பெயின் வாஸ் அர்ஜென்டினா பார்த்தாங்க. அர்ஜென்டினா மெஸ்ஸி அப்படின்னாங்க. அங்க கடைசியில மிஸ் ஆயிடுச்சு. நாங்க மேட்ச் முடிஞ்ச அப்புறம் காலையில போய் பார்க்க மாட்டோம். மிஸ்ஸர்லாங்க இருக்கிற டெல்சன் மாதிரி. அது சரி. நான் நேற்று கொஞ்சம் லேட் ஆயிட்டா. கோல்ட் ஃபேஸ் போடணும். கோல்ட் ஃபேஸ்ல நல்லா பெரிய ஸ்டேஜ் போட்டு ஸ்கிரீன்லாம் போட்டு நல்லா பிரம்மாண்டமா இருந்துச்சு. அதை கொஞ்சம் பார்த்துட்டு நான் வந்துட்டேன். காலில் தான் எழுதி பார்த்தேன். இப்போ நேற்றைய போட்டியை பார்த்தேன், மிக சுவாரஸ்யமா இருந்தது. நான் உண்மையில மனதார ஸ்பெயின் அணி வின் பண்ணணும் என்றால் அர்ஜென்டினாட பெரிய ஒரு அபிமானம் இருந்தது எனக்கு. நான் அவங்கள அந்த எகிப்தோட விளையாடுறது, அதுக்கப்புறம் அவங்களோட நடவடிக்கை எல்லாம் பார்க்கக்குள்ள வந்து அது ஒரு அதிகரிச்சிருச்சு இந்த முறை கூட சீட்டிங்கா பாருங்க. இப்ப நேற்று பாத்தீங்கன்னா டெல்சான் நேற்றைய போட்டி வந்து உண்மையில வந்து எல்லாரும் ரசிச்சு பார்த்தது. ஸ்பெயின் அணி வீரர்கள் உண்மையில பலஸ்தீன கொடியோட தான் அவங்க அந்த இறுதி நேரத்தில் அந்த இடங்கள்ல நின்றதை பார்க்கக்கூடிய இருந்தது. அந்த அணியில உண்மையில அவங்கள்ட்ட 2 விடயம் பார்க்கக்கூடிய இருந்தது. இந்த வெற்றி அவர்கள் உண்மையா மனப்பூர்வமா
கொண்டாடல அந்த உளவியல் ரீதியா அவர்களை அவங்களோட முகங்கள் அவர்களுடைய நடை உடை பாவனைகள் அப்படித்தான் இருந்தா. என்னன்னா அந்த இடத்துல அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்திருந்தார். அவரும் இத உலகக்கிண்ண வரலாற்றுல எனக்கு தெரியாது, அல்லது நான் சொல்ற தரவுகள் பிள்ளையா இருக்கல என்றால் நாங்க இந்த உதைபந்தாட்டத்தோட தொடர்பானவர்கள் அல்ல தொடர்ந்து பின்பற்றாக்கள் இவ்வளவு அதிகமான நேரம் 2 மணத்தியாலங்கள் தாண்டியும் அந்த போட்டிகள் நடத்தப்பட்டு கொண்டிருந்தது. மேலதிகமாக எல்லாம் 30 நிமிடம் கொடுக்கப்பட்டது, திரும்ப 5 நிமிடம் கொடுக்கப்பட்டது என்று ஒரு வரலாற்றுக்கு முரணான வகையில சில பேர் இந்த வசனம் பிழையோ தெரியாது, அர்ஜென்டினாவை வெல்ல வைக்கணும் என்ற முடிவு போலதான் அது பார்க்கப்பட்டது. நிறைய விமர்சனங்கள் இருக்கு அந்த அந்த மாதிரி. இந்த நீங்க சொன்ன கருத்துல நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இல்ல என்னன்னாலும் இப்ப ஸ்பெயின் அணி உண்மையில அர்ஜென்டினாட பந்து காப்பாளர்ல கோல் கீப்பரை பாராட்ட ஒண்ணு என்னன்னு சொன்னால், அவர் நேற்று முறையா செயற்பட்டிருக்கலன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஸ்பெயின் 12 கோலை போட்டிருக்கு. 12 கோல் கிட்டத்தட்ட நெருப்பு விளையாட்டா தான் இருந்திருக்கும். ஏதோ தெய்வாதீனமா 1-0 முடிஞ்சுது. ஆனா மெஸ்ஸிய அதுல பார்க்கக்கூடிய இருந்து அதை கண்கலங்கி நின்றுகிட்டு இருந்தாரு. லாஸ்ட் மேட்ச்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இது வந்து லாஸ்ட் மேட்ச் தான் அவரோட அப்படின்னு. ஆனா அது இன்னும் உத்தியோகபூர்வம் அறிவிக்கல. அதே மாதிரி கொஞ்சம் கை கலப்பும் நடந்துச்சு பிளேயர்ஸுக்கு மத்தியில, அதையும் பார்த்தோம்னாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப சோசியல் மீடியாவில் இன்னொரு விஷயம் நான் எனக்கு காணக்கூடாது. இதை மெச்ச வச்சு இந்த மெஸ்ஸி வந்து லயனல் மெஸ்ஸி வந்து சின்ன இதுல அவர் கொஞ்சம் இளம் வயதுல இருக்கும்போது ஸ்பெயின்ல இருக்க இப்போதைய வீரர் யாமல் வந்து அந்த பாத் அப்படி பேசன்ல வச்சு அவர் அப்படி நீராடுற செய்யற மாதிரி ஒரு புகைப்படம் ரொம்ப வைரல். இந்த மெச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்குல விடியறது பார்க்கக்கூடியதா இருக்க ஒரு போட்டோ. கருணாநிதிக்கு பின்னுக்கு வந்து விஜய் இருந்தார். சரியா, கருணாநிதி பின்னுக்கு விஜய் இருக்கும் போது எப்படி அந்த கட்சியாவே அவர் வந்து எப்படி அழிச்சு சம்பவம் பண்ணினாரோ அதே மாதிரி யாமல் ஸ்பெயின் பிளேயர் வந்து அவரை பெரிய இருந்த மெஸ்ஸிக்கு ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மீண்டும் சூரியனை சம்பவம் பண்ணிது அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அத ஸ்பெயின் கொடி கொடி கொஞ்சம் ஒரு மாதிரி தானே, அது நிறங்கள் ஒத்து போகுது. இங்கிட்டு அர்ஜென்டினா கொடியில் ஒரு சூரியன் இருக்காரு, உதய சூரியன். அப்ப இதை இங்க கம்பேர் பண்ணி பேசிக்கிறது காணக்கூடியதா இருந்துச்சு. லமின் யாமின் இளவயதா இருக்கும் போது ஏதோ ஒரு அதிர்ஷ்ட லாப சீட்டு ஏதோ ஒன்று நடந்த டைம்ல அவங்களோட குடும்பத்துக்கு வந்து ஏதோ ஒரு அந்த அதாவது மெஸ்ஸிய புகைப்படம் எடுக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் ஒன்று இருக்கும் என்று சொல்லி அந்த அந்த போட்டியை நடத்தினவங்க சொல்லலாம். அந்த டைம்ல வந்து லமின் யாமின் அவங்களோட குடும்பத்துக்கு வந்து கிடைக்குது. அவங்களோட அம்மா சிறு வயதிலேயே திருமணம் முடிச்சுட்டாவும், அவங்களோட அப்பா ஒரு வெளியில் ஒரு தொழிலுக்கு போகக்கூடியவர், இரும்பு பட்டறையில ஏதோ வேலை செய்து அவர்கள் அந்த இதுல வார பணத்துல அவங்க வாழணும். அவங்களோட அம்மா 16 வயதுல ஏதோ திருமணம் முடிச்சுன்னு அவர் சொல்றார். லமின் யாமின் சொல்றா தாய் வந்து 16 வயதுல திருமணம் முடிச்சதுண்டு. ஆனா அவர் அது நேற்று ஒரு நன்றி கடன் செலுத்தினவர் பாத்தீங்களா, அந்த அணி வெற்றி பெற்று வெற்றி கொண்டாட்டத்துல இருக்குது. அவர் முதலாவது செய்தது வந்து அவர் அதுல வந்து துவா செய்கிறார். அவர் அந்த முஸ்லிம் முறைப்படி பிரச்சனை வேற, அங்க டீம் பிளேயர்ஸ் வந்து அடிச்சுக்கிறாங்க, இவர் நடுவுல வந்து நன்றி சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்களா, அவர் உடனே மெஸ்ஸி இருந்த இடத்துல வந்து அவரங்க நேற்று அந்த அந்த போட்டியில வந்து அவர் வெற்றியை கொண்டாடல. லமின் யாமின் வந்து அந்த வெற்றியை பெரிய அளவுல கொண்டாடவும் இல்லை, பெரிய அளவுல ஆரவாரம் செய்யவும் இல்லை. மற்றது நேற்று மைதானத்துல அவர் பந்த தடுத்தாடினது கூட மிக குறைவான நேரமா தான் இருக்குது. அவர் உடனே மெஸ்ஸிட்ட வந்து மெஸ்ஸியை ஹக் பண்றார். மெஸ்ஸியை விட சரி அரவாசு வயது தான் லமின் யாமினுக்கு இருக்குது. ஆனாலும் கூட அவர் வந்து அவரை இது செய்யறாரு பாத்தீங்களா. அதே நேரம் அவர் 3 வயது சகோதரன் ஒரு ஆள் ஓடி வந்து அவர் அந்த இதுல என்ன சொல்லுங்க டேல்சான், இதுல மனிதர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய கணக்க பண்புகள் இருக்கு. நேற்றைய உதைபந்தாட்ட உலக கிண்ணம் வந்து பல செய்திகளை விட்டு சென்றது. குடும்ப உறவு, மற்றவரை கனம் பண்றது, அதாவது ஸ்பெயின் அணி வீரர்களை அர்ஜென்டினா அணி வீரர்கள் கடைசியில் அடிக்கிறாங்க. ஒருபோதும் தோல்வியை கண்டு தேசிய தலைவர் சொன்ன ஒரு வசனம் தான், தமிழ்ல தேசிய தலைவர், தோல்வியை கண்டு தோண்டு போறதும் தோல்வியான நேரத்துல எங்களுடைய ஆக்ரோஷம் அல்லது அசிங்கமான வேலைகளை செய்யறது வந்து ஒரு மனிதன் பண்பட்டவன் என்றதை காட்டுமன்றது. அர்ஜென்டினாவில இருந்து போப் கூட இருந்திருக்கிறாங்க, அர்ஜென்டினாவோட போப்புகள் கூட இருந்திருக்கிறாங்க. இப்படி பெரிய வரலாறு கொண்ட ஒரு அர்ஜென்டினா இப்படி நடந்து கொண்டது மிகவும் ஒரு மோஞ்சுளிக்க வைக்கிற சம்பவமா தான். எப்படியோ அந்த டூர்னமெண்ட் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. பாப்போம் இனி அடுத்த வேர்ல்ட் கப்ல யாருக்கு சார்பா இருக்கும், யாருடைய வெற்றி. இன்னும் ஒரு பதிவு இருக்கு டெல்சான், என்னன்னு சொன்னால் உலக கிண்ண வரலாற்றுல 2 பெரும் ஆளுமைகள் அல்லது 2 ஜாம்பவான்களை வழி அனுப்பின பெருமை
யாமாலுக்கு தான். யமாலுக்கு தான் சேரும். ஏனென்று சொன்னால் ஒன்று வந்து ரொனால்டோ, அடுத்தது மெஸ்ஸி, ரெண்டு பேரும் ஓய்வு பெறாங்க இந்த இதோட. ரெண்டு பேரையும் அவர் கட்டி தழுவுற அந்த புகைப்படம் உடம்படியா இருந்தது. அந்த அவர்கிட்ட உண்மையில ரெண்டு விடயம் பார்க்கக்கூடிய இருந்தது. ஒரு பண்பு அவர்கள் இள வயதிலிருந்து இருந்து மிகவும் ம். அவதானிக்கக்கூடிய இருந்தது. அதே நேரம் பலஸ்தீன மக்கள் தொடர்பான ஏக்கம் அவர்களுக்குள்ள இருந்தது. கட்டாயம். அது நல்லாவே எங்களுக்கு விளங்குச்சு. மெர்டோனாட வாழ்க்கையில கூட மெர்டோனாவோட அவர் வந்து மிகவும் உழைப்பந்தாட்ட ஜாம்பவான். ம். அவரும் பலஸ்தீன மக்களுக்காக தான் ஆதரவு இருந்தவர். பலஸ்தீனத்தில் இடம்பெற்ற இனப்படுகொலைகளுக்காக பலமான குரல் எழுப்பினவர். ஆனா பலஸ்தீன கொடியோட தான் நீட்டவர். ஆனா அதை ரொனால்ட் ட்ரம்ப பாத்தனீங்களா? அவர் ஒழுங்கா கை கொடுக்கல. பெரிய இந்த ஒரு சமச்சீராவே இல்லை அந்த போட்டியில. ஆனா அவர் போயிட்டு அகல நின்றுகிட்டு இருந்தாரு குரூப் போட்டோ எடுக்கும் போது. ஓ FIFA குரூப் தலைவர் வந்து அவர் அழைக்கிறாரு, வாங்க போ பிரசிடென்ட் அங்கிட்டு போகணும். இல்ல இவர் அங்கனேத்து நின்று நான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போறாரு. சரி, உலக நடப்பெல்லாம் முடிஞ்சு இப்ப ம். நாட்டுக்குள்ள எதுவும் ஃபுட்பால் நடக்குமா? ஃபுட்பால் இல்ல 27ஆம் தேதி ஒரு சங்க என்ன என்ன மாநாடு நடக்க போகுது. நாங்க கொஞ்சத்துக்கு நாளுக்கு பார்த்தோம். தேர்தல்கள்லாம் ஒன்று சேர்ந்து செஞ்சாங்கள ஒரு சம்மேளனம், சங்க சம்மேளனமா, அதே சங்க சம்மேளனம் திரும்ப திரும்ப கொஞ்சம் ரீஸ்டார்ட் பண்றாங்க 27ஆம் தேதி. என்னத்துக்குன்னு சொன்னா இப்படிதான், இந்த பாருங்க போட்டிருக்காங்க, அரச அனுசரணையுடன் புத்த தர்மம் சீர்குலைக்கப்படுகின்றது, நாசமாக்கி கொண்டு இருக்கின்றது. அதாவது அரசு அனுசரணையோடு நடக்குதா. அப்ப மல்வத்து மற்றும் அஸ்கிரி பெரியவர்களை சந்தித்து அதுக்கு முன்னுக்கு இந்த சங்க சம்மேளனத்தை செய்ய போற தேரர்கள் கடிதம் கொடுத்திருக்காங்க. நாங்க அப்படித்தான் தேரர்களை செய்ய போறோம். இந்த அரசு அனுசரணையோட இந்த புத்த தர்மம், எங்களுடைய தர்மம் வந்து இப்படி சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு, இதை காப்பாற்ற வேண்டியது எங்க பொறுப்பு. இப்படியே போய்கிட்டு இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இறங்க போறாங்க. 27ஆம் தேதி நம்ம திரும்ப இந்த தேரர்களுடைய சங்க சம்மேளனத்தை பார்க்கலாம். இறங்குனா எத்தனை பேர் துண்டை காணும் துணியை காணும் ஓட போறாங்களோ தெரியாது. போன முறை எதிர்பார்க்கப்பட்டுச்சு, நிறைய பேர் வருவாங்கன்னு. அங்கங்க சனமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப அப்படி இருக்கு. ஒரு பௌத்த துறவி தவறிழைக்கும் போது அதை பயன்படுத்தி ஒட்டுமொத்த பௌத்த துறவிகள் சமூகத்தையே சமூக வலைத்தளங்களூடாக தலைகளாக மாற்றும் ஒரு கும்பல் முயற்சிப்பதாக ம். இத்தோதித்த சத்தாதித்த தேரர் நம்மட கூட்டாளி காலியில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மாவட்ட பொதுத்துறை என்ன புது புது அமைப்பு எல்லாம் வருது. புதுசு புதுசா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மாவட்ட பொதுத்துறவிகள் அமைப்பின் தொடக்க விழாவில் சிங்கக்குட்டிகள் இப்ப என்ன ஆரம்பிக்கிறது தெரியுமா? எல்லாம் ஆவா 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 ஆவா. எல்லாம் வேற லெவல். வன ஓதுறதுக்கு வேற மாதிரி கொண்டு வராங்க. விளங்குதா? ஓதுவாங்க போல புண்டுக்கு. மதமற்றவர்கள் ஒரே ஓதுதான் ஓதுதான் இருக்கு. மதமற்றவர்கள் பௌத்த கலாச்சாரத்தை சிதைப்பதற்காகவே துறவிகள் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்துவதாக குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் விகாரைகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் தானம் வழங்க வேண்டாம் என்றும் பேஸ்புக், யூடியூப்களை பரப்பப்பட்ட போலி பிரசாரங்களை முறியடித்து பௌத்த மக்கள் முற்றிலும் அதிகமான தானங்களை வழங்கியதாக சுட்டி இதெல்லாம் செய்து அவங்க என்னண்டப்பா பிறப்பாங்க. இவங்க அடிக்கிறாங்கடா மத நம்பிக்கை இல்லாதவங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தானே ஜேவிபியை தான் இவங்களை அடிக்கிறாங்க. சரியா? இப்ப பொதுஜன பெரமுன நாமல் ராஜபக்சர் உரையை பார்த்தீங்களா? கிராம மட்டத்திலிருந்து வெளிச்சி தொடங்குவோம். நேற்று புத்தளத்துக்கு போயிருந்தாரு. அதுக்கு தான் அங்க இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி கிராமங்கள்ல இருந்து சனத்தை சார்ந்த மனைவி இருக்காங்க தானே, அவங்க கொஞ்சம் ஆக்டிவ். அவங்க அப்பா கதைச்சாலே அப்படி பவரா கதைக்கிறாங்க. அப்ப நாமல் ராஜபக்ச சப்போர்ட் பண்ணி நேற்று அவங்க ஏரியாவில் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நாமல் வரும்போது அப்படி வானவெடி போகும், புஷ் 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 புஷ்ன்னு போயிட்டு வெடிக்கும். அப்போ அப்படி ஒரு நல்ல பாட்டெல்லாம் போட்டு பைக்ல தான் எல்லாம் பைக் ரைட், 2 லைன்ல பைக்குகள் அப்படி இல்லை. இளைஞர்களும் சேர்ந்து ஹெல்மெட், பாதி பேர் ஹெல்மெட் போடல. அந்த ஸ்ரீலங்கா போலீஸ் பார்த்துக்க, கொஞ்சம் அந்த வீடியோஸ் எடுத்து பாருங்க. அப்ப ஹெல்மெட் போட பாதி பேர் ஹெல்மெட் போட்டு எல்லாம் சேர்ந்து அப்படி போறாங்க, வெல்கம் பண்றாங்களா. இளைஞர்கள் அணி திரண்டு வாராங்களா நாமல் ராஜபக்ச அவர் 2029 கூட்டு போயிட்டு சீட்ல உட்கார வைக்கிறதுக்கு. நீங்க எனக்கு முதல் இதுல நம்பிக்கை இல்ல. இப்ப எனக்கு அதுல நம்பிக்கை போறது பயம் இல்லை. என்னென்றால் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. என்றால் இப்படித்தான் நல்லாட்சியில ரணிலும் மைத்திரியும் சொன்ன பொடில மாயினி நாமல் பொடில மாயினி அவங்களோட சித்தப்பன் வந்து வச்சு விட்டா எல்லாருக்கும் ஒரே அடி. சரி, அது மாதிரி இப்ப இவங்க நாமல ஒப்போசிஷன் இல்லண்டு, அது பிரயோசனம் இல்லண்டு. ஆனால் போற போக்கு சம்திங் ரோங். இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு மறதி நோய் அதிகம். இப்ப இவங்க பாருங்க, எல்லாருக்கும் இது செய்யறாங்க, விசாரணையை கொடுக்குறாங்க, அல்லது FCID போய் எல்லாருக்கும் எதிராக முறைப்பாடு செய்யறாங்க. அவ்வளவு முறைப்பாடும் வந்து ஒரு வேளை இவங்களோட ஆட்சி இழக்கப்படும் முழு பேர் விஜயில விடும். அதுக்கான லைனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதான் சொன்னாரு அன்னைக்கு. அவங்க ரெடி பண்றாங்க.
அனுரோ ஆக்களை சிறையில் அடைக்கிறதுக்கான லைனை நாமல் தரப்பு ரெடி பண்ணது. அவங்கள்ட்ட ஒரு கான்பிடென்ட் இருக்கு, நாங்க அப்படியே ஆட்சி அமைப்பாங்க. ம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கு தான் பார்லிமெண்ட்லயும் கூட எங்களை ஜனாதிபதியாகி தான் எங்களை இந்த சனம் மறக்காண்டு. ம். சிங்கள சனத்திட்டு இருக்கிற ஒரு நல்ல குணம் மறதி நோய். நீங்க என்னத்தை மறக்கிற தான் குணம் நல்ல அவங்களுக்கு குணம். தங்கத்தட்டுல வச்சு கொடுத்தாலும் அவங்க அதை பத்தி கணக்கெடுக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு யுத்தத்தை வென்றது நான் தான் தொட்ட கைவினு சொன்ன மஹிந்த ராஜபக்சே அடிச்சு கிளைச்ச சிங்கள ஜனத்துக்கு நீங்க ஏமாத்திரம். அது சரி, அதுவும் பார்த்தா. அப்ப இன்னைக்கு போட்டுவ கட்சியில சாகர காரியவசம் சொல்லியிருக்காரு. அனுரமாத்தையோ உங்களால் செய்ய முடியாவிட்டால் கோட்டாபேயிடம் ஆலோசனை பெறுங்கள். ஆலோசனை பெறுனா கோட்டாபே ராஜபக்சே. டெல்சன் அவங்க சொல்றதுல எல்லாத்துலயும் உண்மை இருக்கு என்னென்றால் அவங்களுக்கு துணிவு வந்துச்சு. ஆமா, அவங்க பல்ச பாத்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இப்ப இந்த அரசாங்கம் வந்து இப்படியே தான் வாய் வீரர்களா தான் இருக்கு. இறங்கி ஒன்றும் செய்யற வாய் தெரியல. ஆக நடப்பு முன்னுக்கு அப்படின்னு நடந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் நடக்குது. எப்பவும் இந்த டெல்சன் கள்ளன் நான் களவெடுக்கலன்னு வேகமா நடந்தா கொஞ்ச தூரம் தான் அவனை திருத்துவாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. மற்றது இவங்கட இப்ப பாருங்க, இவங்கள விசாரணைகளை முன்கொண்டு செல்றதுன்னா அடுத்து என்ன செய்யறாங்க, சாட்சியம் இல்லமா டக்குண்டா தட்டி விடுறாங்க. அப்படி ஏதோ சம்பவம். நல்ல காலம் எல்லாரும் அல்லாஹ் இல்லா எல்லாரும் முழு பேருமா சேர்ந்து முருகன் பிள்ளையார் இயேசு புத்தர் எல்லாருமா சேர்ந்து சுரேஷாலாவை காப்பாத்தினது. அவன் பாவியும் வெளியில போறோம் என்ன விடு நான் போய் மனுஷோட சாப்பிட போறேன் அம்மாவை பார்க்க போறேன் விட்டு இருந்தா இந்நேரம் அவருக்கும் ஒரேடியா விட்டுருப்பாங்க. இல்ல இந்நேரம் அவருக்கும் இதுல ஒரு ரூபா குத்தி அடிச்சிருப்பாங்க. ஆமா, அதனால நல்ல நேரம் அவரை பாதுகாத்துக்காக ஏன்னா முக்கியமான கேஸ். ஆனா பாருங்க அந்த சுரேஷனோட விஷயத்திலையும் எனக்கு டெல்சான் அவங்களோட நம்பிக்கை வின்போன்னு நினைக்கிறேன். நாமலாக்கள் இப்ப போற போக்க பார்த்தால் முதல் வந்து போடுற கையெழுத்து பிள்ளையான் சுரேஷாலைக்கு பொது மன்னிப்பு. நாமல் ஜனாதிபதியான அவங்களுக்கு பொது மன்னிப்பு. ரெண்டாவது சாணி ரவி உள்ள. சாணி ரவி என்ன இப்ப இருக்கிற கேபினெட் எதுக்கு கொண்டு உள்ளுக்குள்ள ஓட்டுறோம். பாப்பமே இப்பதானே 2 வருஷம் நெருங்கி. இல்ல ஏன்னா இவங்க மக்களை வந்து மனதை மாத்தி இப்ப இவங்களோட கூட்டத்துக்கு சனம் போகுதுன்னு யோசிச்சு பாருங்க. கொரா ஜராண்டு இருந்த சனம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன் டெல்சான், யுத்தத்தை பண்றேன்னு சொல்லி சிங்கள ஜனத்துல நான் தான் துட்டகைமின்னு சொல்லி கொண்டாடி தெரிஞ்ச மஹிந்த ராஜபக்சவே 2015 தூக்கி எறிஞ்ச சனத்துக்கு நீங்க எம்மாத்திரம். நீங்க கொஞ்சம் கவனமா இருந்து ஆறாறு பிரச்சனையோ அவ்வளவு. ஆனா இன்றைக்கு தீவிரமான ஒரு தகவல் என்னன்னு சொன்னா, இந்த டிசம்பருக்கு இடையில 16 மிக முக்கிய அரசியல் பிரமுகர்கள் இங்க மாமியார் விட்ட போறாங்க. மாமியார் விட்டு போறாங்க. சரியா ஆஸ்திரேலியாவுக்கு இப்ப இந்த வீக் கொஞ்சம் ஸ்லோவா அப்படிதான் இருக்கு. போன வீக்கும் பெருசா ஒன்றும் இருக்கல. திடீர்னு இவர் இறந்துட்டாரு, சிடி விக்ரமரத்ன இறந்துட்டாரு. இப்ப அதுல தான் போய்கிட்டு இருக்கு. ஆனா எதிர்வரும் வாரம் சூடு பிடிக்கும் போல. என்ன அப்டேட்னு சொன்னா கபில் சந்திரசேனோட கேஸ் கொஞ்சம் இழுப்படுது. எப்படின்னா ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் விசாரணை நடவடிக்கைகளுக்காக சிஐடி லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஆஸ்திரேலியாவிற்கு பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான நிமால் பெரேரா வாழ்வதும் ஆஸ்திரேலியாவிலேயே. அதே மாதிரி கபில் சந்திரசேனுடைய மனைவியும் ஆஸ்திரேலியாவில். 2 பேர்த்தையும் அப்படி பிடிச்சி கூட்டிட்டு வந்தா ஏற்கனவே கபில் சந்திரசேன ராஜபக்சக்கு கொடுத்த காசு சம்பந்தமா சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமா மேலதிக தகவல்கள் அவங்க மனைவி கிட்ட தான் இருக்கு. மனைவி இலங்கை வர அடம் பிடிக்குது. சரி உங்களுக்கு தானே வரையலாம், நாங்களே வந்து கூட்டு வரோம்னு இப்ப போயிருக்காங்க. அப்ப அதெல்லாம் புடிச்சு கொண்டு வந்தோன்னு ஒரு நல்ல லைனப் ஒண்ணு வரும். அப்ப சிக்குவாரா கபில சந்திரசேனவின் மனைவி என்றால் இங்க வார பிள்ளைகிட்ட கவனமா கொண்டு வரணும். அப்புறம் இவங்க அப்பாச்சி குரூப் கீழே எல்லாத்தையும் விட்டுருவாங்க. அதுவும் சொல்ல முடியாது. அப்ப நிம்மதி இழந்தது. இப்ப இந்த கபில சந்திரசேனையில விசாரணை தீவிரமடையும் சொன்னால் ராஜபக்ச குடும்பத்துக்கு நிம்மதி இல்லை. இப்படியே நடக்கும் போது அவங்க இன்னும் பதற்றம் அடைதான் செய்வாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம் என்னன்னு சொல்லுங்க, இந்த மாமனும் மச்சானும் என்ற அண்ணனும் தங்கையும் என்ற என்ன சொல்ற என்னோட கூடி வாழ்ந்த உறவுகள் எல்லாம் நிம்மதி இல்லாம தான் இந்த உலகத்தை விட்டு அந்த முள்ளிவாய்க்கால் அல்லது இந்த யுத்தத்தில எல்லாம் மேல என்ன இறந்தது. அதுகள் பதப்பதைச்சு போய் எவ்வளவு ஆசா பாசங்களோட இருந்த சனம் அப்படி போயிடுது. நீங்க வெளியில சிரிச்சாலும் உங்களோட மனசுக்குள்ள நீங்க படுற பாடு இருக்கு. ராஜபக்ச சார் பார்க்க உண்மையில கடவுள் இருக்கிறான், மாவீரர்கள் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் சொல்லல.
இப்ப திலீப் ஜெயவீர இன்னொரு பக்கம் நாமல் ராஜபக்சக்கு போட்டியா இவர் தானே போய்கிட்டு இருக்காரு. இவர் சொல்றாரு, பேய்களை ஆட்சிக்கு கொண்டு வந்துள்ளார்கள், ஒவ்வொரு நாளும் பேய் வேலை தான் பார்க்கிறார்கள் அப்படின்னா திலீப் ஜெயவீரக்கு இந்த அரசாங்கத்தை பார்த்தா கொஞ்சம் பேய்மா இருக்கான். அப்ப இன்னமும் காட்டுன்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த அரசாங்கம். அந்த பயத்துல தான் பேய்ங்கிறாரு. அப்ப எல்லாருக்கும் பயமா தான் இருக்கு அரசாங்கத்தை பார்க்க. இப்ப நாங்களும் என்ன சொல்றோம் டெல்சா, பேய் மாதிரி ஒழுங்கா இருக்கிறாங்க. பயப்படுத்துங்க. ம், ஒழுங்கா இப்ப உதாரணத்துக்கு வந்து ம். முன்னாள் போலீஸ் மா அதிபர் மரணம் நடந்த உடனே 2 பிரதான ஊடகங்கள் என்ன தற்கொலைண்டும் ஆமா, போலீஸ் அறிக்கை இன்னும் தற்கொலைன்னு சொல்லல. அதுல 2 உண்மை ஊடகம் வரல. 20 நிமிஷத்திலேயே உடனே தற்கொலைன்னு சொல்லப்படுது. முடிவு பண்ணியாச்சு. இவர் முடிவு பண்ணிட்டாங்க இவங்க சேனல்ல. அரசாங்கம் திரும்பவும் சொல்றோம், நீங்கள் ஒழுங்கா அடிச்சு விளையாடினால் மக்களுக்கு நல்லது, உங்களுக்கு நல்லது. நீங்க ஒழுங்கா அடிச்சு விளையாடல என்றால் உங்களுக்கு முதல் கெடுதல், அதுக்கு பிறகு மக்களுக்கு சர்வநாசம். ம். 2 நடக்கும். ஓகே, அப்ப நம்ம லாஸ்ட் நிகழ்ச்சியில மக்களுடைய கருத்துக்களை பார்ப்போம். பார்த்துட்டு உண்மை அண்ணா, நடவடிக்கை எடுக்க முடியாது என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. யாழ்ப்பாணத்தில் பூகம்பத்தை உருவாக்கி அதை இனக்கலவரமாக்க துடிக்கிறார்கள். கொஞ்சம் அமைதியாக இருக்கும் மக்கள் மேல் கண் வைத்து விட்டார்கள். நீங்க சொன்ன அந்த டெல்சன் அந்த வன ஆமா, ஏதோ ஒதுறதுக்கு சம்பந்தமா ஆமா. சொன்னது, யாழ் மாவட்டத்துக்கு இந்த புதிய பஸ்கள் கிடைக்குமா, இதிலும் இன துவேஷமா, புதிய பஸ் கிடைக்குமா என்று குட் குவேஷன் என்று அதையும் ஒரு ஆள், திரும்ப ரீகமெண்ட் பண்ணியிருக்கார். நடுநிலைதான் குழப்பத்தை உண்டு பண்ணுவது. சிறப்பு ஜஸ் பிரதர் என்று இன்னொரு ஆள் போட்டுக்கிறார். போதை பொங்க மற்றும் சிறுவர் தொடர்பான விடயத்துக்கு கட்டாயம் மரண தொடர்ச்சியை இந்த கருத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் பலர். வணக்கம் இருவருக்கும். உங்கள் நாட்டு நடப்பு சூப்பர் ஐயா. செம்மணி பற்றி பேசல, திரும்பி பாருங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. செம்மணி பற்றி செய்திகளுக்கு அப்பா இல்ல, தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சில வாரங்களுக்கு முன்னரெல்லாம் தொடர்ச்சியான தனி புரோகிராம், பல எவிடன்ஸுகள் வைக்கப்பட்டது. அது மிக முக்கியமான இடங்கள்ல விவாதிக்கப்பட்டது. சிலர் அது தொடர்பான இப்ப இதுல கூற முடியாத நடவடிக்கைகள் கூட சில சட்டாம்பிகள் சில இடங்கள்ல புகார் அளிச்சது. இப்படி கணக்க விடயங்கள் செம்மணி விவகாரத்தை தொடக்கத்துல இந்த விசாரணை ஆரம்பிச்ச உடனே தோன்றினதுல ஐபிசி லங்காஸ்ரீக்கு பெரிய பங்கு இருக்குது. நாங்க பலர் ஸ்பாட்டுக்கு ரெசிபி போயிட்டு எத்தனையோ நிகழ்ச்சி காணொளிகள் செஞ்சிருக்கோம். அந்த இடத்துல இருந்தே அங்க நிலவரம் என்ன, அங்க அகழாய்வு பணிகள்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கறத நாங்க அங்க இடத்துக்கு போயிட்டே காணொளி காட்சிகளை வழங்கியிருந்தோம். ஸோ பேசாமல்ல, தொடர்ந்து பேசுவோம். முதலில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். அப்போதுதான் சாமானிய மக்கள் பயனடைவார்கள். அன்பான வணக்கம் இருவருக்கும். நான் சவுதியில் இருக்கிறேன், தினந்தோறும் பார்ப்பேன். நன்றி அன்பரே, இருவருக்கும் நன்றிகள். உங்கள் இருவருக்கும் வணக்கம். நிச்சயமாக இன்னும் பல விடயங்கள் சரிவர முடிக்கவில்லை, அவை அனைத்தும் முடிக்க வேண்டும். அத்தோடு முதலில் ஊழல்வாதிகளை வெளியே நடமாட விடாமல் அனைவரையும் கைது செய்து உள்ளே போட வேண்டும். அதனைத்தான் நாங்க சொல்றோம். டெல்சான், சிங்களத்திலேயும் கமெண்ட்ஸ் வந்திருக்குது. பழமையான என்னாட்டம இறை ஆசை உங்களுக்கும் நன்றி. ஜனாதிபதி மகன்மாரே சிறைக்கு போகும் நிலை இருக்கும் போது CDWக்கு மட்டும் ஏன் இந்த நிலை? அவருக்கு அந்த சிடி என்று வந்தாலும் அவருக்கு சிடியா போயிட்டு. யாழ்ப்பாணத்தில் குறுந்தூர சிறிய ரக பேருந்துகளில் நெரிசலை குறைப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா? அந்த பயணங்கள் கசப்பான தொந்தரவுகள் இடம்பெறுவதாக அறிய முடிகிறது. அதுக்கு ஒரு குயிக் சொல்யூஷனை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்துக்கு அந்த நாங்க நேற்று ஒரு விடயம் கழிச்சுனாங்க அந்த நாட்டு நடப்புல இந்த காக்கை தீவு குப்பை கொட்டும் விடயம், யாழ் மாநகர சபை எல்லைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் முறைமையை அறிமுகப்படுத்தினால் அதனால் பல பிரயோசனம் உண்டு. அதற்கான உதவிகளை பின்லாந்து நாட்டிடம் பெற்றுக்கொள்ள முடியும். இதனூடாக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும். குப்பையிலிருந்து அவர்கள் சொல்றாங்கன்னா மின்சாரம், இது ஒரு பெரிய உயரிய பொறிமுறை. அது தொடர்பு உண்மையில் அந்த அன்பர் நல்ல ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார். மாநகர சபை கொஞ்சம் இயங்கு நிலையில இருங்க. நீங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு கண்டவன் நண்டவன்ல காலில் எல்லாம் விழுறீங்க. உங்களோட மாநகரத்தை முன்னேற்றதுக்கு ஒரு தூதரகங்கள்ற காலில் விழுந்து இதுக்கெல்லாம் சுமந்திரன் CVK சிவஞானம் நீங்க 2 பேரும் இதுல கொஞ்சம் கவனம் எடுக்க. உங்களோட கல்லாப்பட்டி கூட்டணி தான் இப்ப அங்க இருக்கிற கூட்டணி. இந்த கூட்டணிகிட்ட நீங்க இதை கொஞ்சம் கதைச்சு இந்த மக்களுக்காக செய்ய பாருங்க. இப்ப தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கணும், யாழ் மாநகரத்தை தமிழரசு கட்சி இருக்கணும்ன்றத கடந்து காக்கை தீவுன்றது வந்து அந்த மக்கள் ஒரு ஜீவனோபாயத்தோட தொடர்பான இந்த ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிற. மேலதிகமான ஆலோசனை வேணும்னா CVK சிவஞானம் சுமந்திரன் இப்படி தொடர்பு கொள்ளுங்க. இவங்களை தொடர்பு கொண்டு அல்லது நீங்கள் ஒரு கருத்துக்களை முன்வைங்க. நீங்க பதில் தலைவராகவும் பதில் செயலாளராகவும் இருந்து கொண்டு கட்சியை விட்டுப்போட்டு மக்களை பாருங்க. ஒன்று மட்டும் உறுதி, இந்த ஆட்சியிலும் எமக்கு தீர்வு இல்லை என்று. ஏன் என்றால் அனுர தீர்வை தந்தால் இனவாதிகள் எல்லாம் சேர்ந்து அதை காரணம் காட்டி அனுரவை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் அப்படின்னு கமெண்ட். அதான் இப்ப நாமல் டைம் இதுல ஒரு ஓப்பனான சேலஞ்ச் என்னடா டேல்சான், அனுரகுமார தமிழ் மக்களுக்கு ஏதாவது தீர்வு கொண்டு வந்தா உங்களோட நிலப்பாடு என்ன?
அல்லது உங்களோட இருக்கிற கல்லாப்பட்டி கூட்டணி யாரு எங்கட விமல் வீரவன்ச அங்கால உதயகம்பன் பில சரத் வீரசேகர இவங்கட நிலப்பாடல் அதையும் ஒருக்கா தெளிவுபடுத்துங்க தமிழ் மக்களுக்கு. 2009 முதல் இப்ப சொன்னா தான் நல்லா. உங்கள் இருவருக்கும் வணக்கங்கள். அன்று போய் வெசாக்கூடு கட்டியது போலவா இந்த நாடுகளை நம்பி மக்களாகிய நாங்கள் தான் மோசம் பண்ண தவறியது என்று இன்னொரு ஆள் சொல்லியிருக்கிறார். ஒரு பலூனை ஊதி வைத்திருக்கும் போது பலூன் எப்படியாவது வெடிக்கத்தான் வேண்டும். அதே மாதிரி தான் இந்த அரசாங்கமும் எதையும் சரியான முறையில் கொண்டு செல்வதே இல்லை. எல்லாவற்றிற்கும் கையடித்து கொண்டு செல்வதைத்தான் காண முடிகிறது என்று கூறப்பட்டிருக்கு. இலங்கையில் இன்னும் ஊழல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறன. இவைகளில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுது. ஊழல் விடயத்தில் அரசாங்கம் கொஞ்சம் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்ற கருத்து பொதுவா எல்லாராலையும் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஓகேடா, அப்ப அந்த கருத்துக்களோட மீண்டும் நாளை நிகழ்ச்சி சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்கா ஸ்டுடியோ எழுதுங்கள். ஆஸ்திரேலியாவுக்கு போனாக்கள் பிடிச்சிட்டு வந்து டக்கன் இஞ்ச அப்படின்னு அடுத்தாக்களை பிடிச்சா சரி. ஆனா அவ பிடிச்சு வந்தால் கவனமா வைங்க. பிறகு அவவும் தண்ட கணவன் நினைச்சு மேல போயிடுவாவோ என்று சொல்லிடுவாங்க. ஒரு சொல்லிடுவோம். அறிவுறுத்தல் தான். வேண்டாம். ஓகே, Bye. பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.